காணிகள் எங்கள் காணிகள் எங்கள் காணிகள் காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை எமது காணிகளை எமது காணிகளை வேண்டும் வேண்டும் காணிகள் வேண்டும் 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 காணிகள் 2013 காணி வர்த்தகமானியை 2013 காணி வர்த்தகமானியை பலாலி மயிலட்டி மண் அடையாளம் பலாலி மயிலட்டி மண் பலாலி மயிலட்டி அபேகம பலாலி மயிலட்டி அபேகம பலாலி மயிலட்டி பலாலி எங்கள் சொத்து பலாலி எங்கள் சொத்து பலாலி எங்கள் சொத்து மயிலட்டி எங்கள் சொத்து எங்கள் சொத்து நட்டுவன் எங்கள் சொத்து நட்டுவன் எங்கள் சொத்து உங்கள் சிட்டி எங்கள் சொத்து எங்கள் கடல் எங்கள் சொத்து எங்கள் கடல் எமது காணிகளுக்கு எப்போதும் மீட்பு எமது காணி பன்னெடுங்காலமாக தங்களுடைய சொந்த நிலங்களை இழந்து தங்களுடைய பூர்வீக காணிகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்து வருகிறார்கள். பலாலி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நியாயமான போராட்டத்தை புரிந்து கொண்டு அந்த போராட்டத்திற்கு தார்மீக ரீதியான ஆதரவை வழங்க வேண்டும் என்ற எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கும் ஆலோசனைக்கும் அமைவாக இந்த மக்களுடைய போராட்டத்தை வலிச்சேர்க்கும் வகையில் நாங்கள் இந்த போராட்டத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த மக்களுடைய அபிலாஷைகள் என்பது பூர்த்தி செய்யப்பட வேண்டியது. இவர்கள் புதிதாக இந்த அரசாங்கத்திடம் எதையும் கேட்கவில்லை. தங்களுடைய பூர்வீக நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. கடந்த காலங்களிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியிலேயே பலாலி வீதிக்கு கிழக்காக உள்ள காணிகள் அனைத்தும் விடுவிப்பது தொடர்பாக ஒரு ஒப்புதல் அல்லது கொள்கையளவான தீர்மானம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக பலாலி வீதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பிலே சகல தரப்புகளும் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்திருந்தன. அது தொடர்பாக அமைச்சரவையிலும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. படைத்தரப்பினரோடும் ஒரு பொது உடன்பாடு ஒன்று ஏற்படுத்தப்பட்ட நிலையிலே தான் இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆக இந்த அரசாங்கமானது முதற்கட்டமாக கடந்த கால அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட தீர்மானங்களையாவது அல்லது கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களையாவது நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கின்றது. அதை ஏன் செய்யவில்லை? உங்களுக்கு தெரியும், கடந்த கால அரசாங்கங்கள் முன்னெடுத்த வேலை திட்டங்களைத்தான் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. சர்வதேச நாணய நிதியமாக இருந்தால் என்ன, வெளியுறவு கொள்கையாக இருந்தால் என்ன, கடந்த கால அரசாங்கம் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே காலத்திலே அரசாங்கம் எவ்வாறான தீர்மானங்களை நிலைப்பாடுகளை முன்னெடுத்ததோ அந்த காலப்பகுதியிலே அதனை விமர்சித்த அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தற்போதைய அரசாங்கத்தினர் அதனை தற்போது தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற ஒரு சூழலைத்தான் நாங்கள் காண்கிறோம். அவர்களுக்கு தெரியும் அதுதான் யதார்த்தம். அவ்வாறு முன்னெடுத்து செல்வதன் ஊடாகத்தான் நாட்டை ஒரு சுமூகமாக கொண்டு செல்ல முடியும் என்ற நிலைப்பாட்டிலே அந்த தீர்மானத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் தொடர்பிலே, தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பிலே அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை காண முடியாமல் இருக்கிறது. இது இந்த அரசாங்கத்தினுடைய இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. தயவு செய்து எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை, எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தென்னிலங்கை அரசாங்கத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை மானசீகமாக தென்னிலங்கைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு அல்லது அரசு தரப்பிலே அவ்வாறான தமிழ் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழல் காணப்படுகின்ற நிலையிலே தான் மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான போராட்டங்களூடாக அந்த அழுத்தத்தை தென்னிலங்கை அரசாங்கத்திற்கான ஒரு செய்தியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். மக்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்த போராட்டங்களுக்கு யோசித்து செயல்பட்டாங்க. இந்த வரைக்கும் அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இப்போ இந்த போக்குகளை பார்த்தால் அரசாங்கத்தினையும் சரி, இந்த இராணுவத்தினையும் சரி, இந்த போலீஸ்கார்ட்ட போக்குகளை பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு வகையான போராட்டம் முன்னெடுக்கணுமென்ற ஒரு செய்தியை குறியீடாக சொல்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு பார்த்தா. அப்போ நாங்கள் அந்த வழியான போராட்டத்துக்கு போனால் தான் எங்களுக்கு காணடைக்க மாட்டோம். நாங்கள் அப்படி தான் ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டிய தேவை வேறு போல இருக்குது.
அப்போ நாங்கள் எப்படின்னா எங்கள் அண்மக்காலையோட போக்கு அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அரச பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதை விட எல்லா வகையான செயல்பாடுகளையும் பேச்சுக்களையும் அதோட கருத்துக்களையும் பார்த்தால் இந்த காணி விடுபடாத போல சூழல் எங்களுக்கு உருவாகி இருக்குது. இப்போ 2.5 மாதத்துக்கு முன்னுக்கு நாங்கள் அமைச்சரை நீர்வளத்துறை அமைச்சர் நான் கடற்தொழில்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது கடந்த பலால கிழக்கு இந்த பக்கம் கிழக்கு பக்க காணியை விடுறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குது. அது விரைவில் விடுவோம்னு சொல்லிச்சேன். ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அவையோட அமைச்சர்களை கதைக்கும் போது காணி விடுறதுக்கான இந்த ஏற்பாடுகளுமே இல்லை, காணிக்கான நஷ்டஈடு வழங்குறதுக்கான முன்னிட்டம் தான் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு என்று சொல்கிறேன். அப்படி சொல்லப்படுகின்ற போது இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அப்போ அவர்கள் இந்த மக்களுக்காண்டி கதைக்கணுமென்ற ஒரு குரல் கொடுக்கணுமென்ற அல்லது தங்களை கருத்தை சொல்லணுமென்ற ஒரு தெளிவு கூட இல்லாமல் இருந்திருக்கார்கள். அப்போ எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து உண்மையில் பொருத்தமற்ற பாராளுமன்ற உறுப்பினர் தான் நாங்கள் கருதுகிறோம். அது அரசு சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்து நாங்கள் பிழை என்ற ஒரு முன்தீர்ப்புக்கு நாங்கள் போக வேண்டிய சூழலுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அதே ஏன் இப்படி மௌனம் சாதிச்சு கொண்டிருக்கணுன்ற கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தோம்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு ஒரு பொருத்தமான பாதை இருக்குது. எங்களோட பலாலி சந்தையிலேருந்து போய் நாங்கள் அது பிரதானமான பாதை, வளமையான பாதை இருக்குது. அந்த பாதையால் தான் விழாகாலம் அந்த மக்கள் போய் வந்தது. விழாலம் வந்து இந்த யுத்தத்துக்கு முன்னுக்கு போய் வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஆலயங்களை நாங்கள் தரிசிக்க போகிற காலத்திலையும் வந்து இராணுவம் வந்து எங்களை அந்த பாதையெல்லாம் ஏற்றி கொண்டு போயிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய பாதையை பிரிக்கிறதுக்கான அடிப்படையை உருவாக்கியிருக்கணும். ஆனால் இளங்குமரன் வந்து இராணுவ தலைவரோட கழிச்சு போட்டு சொல்லிக்க சொன்னார் என்றால் 10ஆம் தேதி பாதை விடப்படும் சொல்லி, அப்போ 10ஆம் தேதி பாதை விடப்படும் என்று சொன்னால் 10ஆம் தேதி பாதை விடப்படையில். ஸோ அப்போ ஏன் விடப்படையில் என்ற காரணத்தையாக இளங்குமரன் தெளிவுபடுத்தியிருக்கோம். அவருக்கு பொறுப்பு இருக்குது. அப்படி பொறுப்பேற்ற தனமாக செயல்படுறார் என்று சொன்னால் அவர் இந்த பொறுப்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற கேள்வி எங்கள்கிட்ட ஏற்படுது. இப்போ இந்த வரைக்கும் அது விடப்படையில் இனி எப்போ விடப்படும் தெரியாது. ஆனால் அந்த கோயிலின் திருவிழா காலத்தில் 13 நாளைக்கு வந்து தற்காலிகமான பாதை வந்து பின்பக்கத்தால் விடுறோம்னு சொல்லியிருக்கிறது. அப்போ அதுலேயும் வந்து என்ன சொல்லி சொன்னால் ஒரு கேம்பண்டை போட்டு, அதாவது தற்காலிக முகாமை போட்டு அதை பதிவு செய்து உள்ளுக்கு விடுறதாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் அதை கூட வந்து இந்த பாதையில் சேர்க்கலாம். இதில் வந்து இராணுவத்தின் கால அமைச்சு போட்டு அதில் பதிவு செய்து நேராக போகிறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தியிருக்கலாம். அப்போ ஏன் இந்த இராணுவம் சரி இந்த அரசாங்கமும் சரி எங்களுக்கு சரியான தீரம் முன்வைக்கணும் இல்லை. அந்த கோயிலுக்கு தரிசிக்க போகிறதுக்கான இவ்வளோ தடையை முன்வைக்க வேண்டிய தேவை கூட எங்களுக்கு கிடையாது. அப்போ அதே மாதிரி அது போலவே இப்போ காணியை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து விடுறோம் என்று சொல்லி போட்டு இதுவரைக்கும் விடலைன்றதுக்கு அப்பால் அங்கே அது காணி விடுறதுக்கான இந்த முட்டிப்பும் இல்லை, அல்ல காணி விடுறதுக்காக எந்த செயல்பாடுமே இல்லை. அதை நாங்கள் வந்து நஷ்டம் வழங்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் அப்போ இது மக்களோட கதைக்கப்பட்டதா, இந்த பகுதி மக்களோட இது சம்பந்தமான கதை கதைக்கப்பட்டதா, அல்லது நஷ்டம் உங்களுக்கு தாரமா இல்லை மாட்டுக்கான தாரமானோ கதைக்கப்பட்டதா? ஒன்றுமே கதைக்கப்படலை. தங்களுடைய எதிர்ச்சி அதிகாரத்தை கொண்டு இப்படி கூட்ட சொல்கிறதுக்கான உரிமை அவே கிடையாது. அதை விட வந்து